மின்னோட்டம் பாயும் இரு இணையாக வைக்கப்பட்ட கடத்திகளுக்கு இடையேயான விசை. முன்னாடியே தெரியும். அவர் பேர் என்ன? பிரான்ஸ். அவர் பேர் என்ன? ஒரு கடத்தி வழியாக இதை கடத்தி மின்சாரம் பாயுது. அதை சுற்றில என்ன உருவாகுன்னு பார்த்தோம்? காந்தப்புலம் உருவாகுன்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க? 2 கடத்தி வைக்கிறாங்க. இது வழியாக மின்சாரம் பாயுது, இது வழியாக மின்சாரம் பாயுது. அப்போ இது என்ன பண்ணும்? இது மேலே ஒரு இப்போ தானே பார்த்தோம் ஃபோர்ஸ். ரைட், ஃபோர்ஸை உருவாக்கும். காந்தப்புலம் என்ன பண்ணும்? மின்சாரம் இதில் பாயும் பொழுது இதில் ஃபோர்ஸ் உருவாக்கும். அதேமாரி இது வழியாக மின்சாரம் பாயுது. அது என்ன பண்ணும்? அது மூலிமா காந்தப்புலம் ஏற்படும். இது மேலே ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். இப்போ அந்த 2 கம்பி என்ன ஆகும்? சுற்ற ஆரம்பிக்கும். இப்படி தான் ஃபேன்லாம் சுற்றுது. ஒவ்வொரு காயிலும் ஒரு மின்காந்தம். ஃபேனை கழட்டி பாருங்கள், குறைஞ்சது 2 காயில் இருக்கும், இல்லை 3 காயில் இருக்கும். 3 காயில் என்ன சார்? கம்பி சுற்றி வச்சுருப்பாங்க, அதான் காயில். கம்பி சுருள். இதில் ஒரு காந்தப்புலம், அடுத்து இங்கே ஒரு காந்தம், இதில் சுற்றிலும் ஒரு காந்தப்புலம். இது மேலே விசை கொடுக்க, இது மேலே விசை கொடுக்க என்ன கர கர கரன்னு சுத்த. அப்படி தான் எதெல்லாம் மின்சாரம் பாயும்பொழுது சுற்றுதோ, 2 வீலர் சக்கரத்துலேருந்து, வாகன சக்கரத்துலேருந்து, ஃபேனு, வேறு என்ன இருக்குது, மின் மோட்டாரு, தண்ணி மோட்டர்லாம் இருக்குல்ல, எதெல்லாம் சுற்றுதோ அது எல்லாமே இப்படி தான் இயங்குது. இதை விளக்கக்கூடிய அந்த விதிக்கு பேர் பிளம்பிங்கின் இடக்கை விதி. என்ன விதி? இடக்கை விதி. பிளம்பிங்கின் இடக்கை விதி. சரி, அதில் இன்னும் கொஞ்சம் விளக்குறானுங்க. பிளம்பிங்கின் இடது கை விதிப்படி 2 கடத்திகள் ஒரே திசையில் மின்னோட்டம் பாயுமானால் 2 கடத்திகள் மீது செயல்படும் விசைகளும் ஒன்றை ஒன்று நோக்கி இருக்கும். பாருங்க, இதான் கடத்தி. மின்சாரம் பாயுது, ஒரே திசையில் பாயுது மின்சாரம், ஒன்றை நோக்கி இப்படியே சுற்றுது ஒரே திசையில். அதே மின்சாரம் ஆப்போசிட்டில் பாஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இதில் எப்படி போகுது, அதில் அப்படி வருது. ஆப்போசிட்டில் சுற்றும். இது இப்படி சுற்றும், அது அப்படி சுற்றும். அவ்வளோதான். இது ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம். ரைட். அப்போ இதில் நமக்கு பாயிண்ட் என்னது? மின் மோட்டார் இயக்கத்தை பற்றி கூறும் விதி எதுன்னு கேட்பாங்க. எது? பிளம்பிங்கின் இடக்கை. சரியா? இதே கதை தான் மின் இயற்றி. மின் இயற்றினா என்னது? மின் இயற்றி, மின் தூக்கி சொல்லலை, மின் இயற்றி, ஜெனரேட்டர். மின் இயற்றம், மின்சாரத்தை உருவாக்குறது. மின்சாரம் எங்கே உருவாகுதோ அந்த 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 இதுக்கு பேர் என்னது? ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டரில் அதுதான் நடக்கும், சுத்தம். பெட்ரோல் டீசலை ஊற்றி சுத்த வைப்பானுங்க. சரியா? நடுவில் உள்ள ராடு சுத்தம், இந்த பக்கம் ஒரு காந்தம், இந்த பக்கம் ஒரு காந்தம், நடுவில் சுத்தம். இந்த காந்தப்புலம் என்ன பண்ணுவோம்? இது வழியா இதில் உள்ள எலக்ட்ரான் ஓட ஆரம்பிக்கும். இதை பற்றி விளக்கக்கூடியது எது சார் அப்படின்னாக்கா பிளம்பிங்கின் வழக்கை விதி. ஓகேவா? மின் இயற்றி, மின் மோட்டார் வேறு, மின் மோட்டார் தத்துவம் இதெல்லாம் இங்கே சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. அடுத்தது மின் மோட்டாரின் இந்த சுழற்சி வேகம் இருக்குல்லையே, அதை தீர்மானிக்கக்கூடிய காரியம். எவ்வளோ வேகமாக சுற்றணுன்னு இருக்குல்ல, தீர்மானிக்கிறது. கம்பிச்சூரில் உள்ள மின்னோட்டத்தின் வலிமை அதிகரித்தல். மின்னோட்டத்தை அதிகமாக அனுப்புகிறோம். மோட்டர் வேகமாக சுற்றினா என்ன பண்ணணும்? அதிக மின்சாரத்தை செலுத்தணும். கம்பிச்சூர்லாம் இது அந்த காயில், அப்போ அதிகமாக வேகமாக சுற்றும். கம்பிச்சூரினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும். ஃபேன் பாருங்கள், காயில் சின்னதாக இருக்கும். மின் மோட்டார் காயில் பாருங்கள், பெருசாக இருக்கும், நிறையா சுருள் இருக்கும். அதேமாதிரி இதில் கம்பி, ஃபேனில் கம்பி சின்னதாக இருக்கும். அந்த காயில் கம்பி எடுத்து பாருங்கள். அந்த மின் மோட்டாரில் கம்பி பெருசாக இருக்கும். ஏன்னா அதிகமான மின்சாரம் பாயணும், அதனால்.
ஓகேவா? ரைட். பரப்பளவை அதிகரித்தல், கம்பிச்சுருளினுடைய பரப்பளவு. பரப்புனா என்ன அர்த்தம்? கட்டியிருக்காங்களா அந்த கட்டை, கம்பிச்சுருளின் பரப்பளவை அதிகரிக்கிறாங்களே. சரி, காந்தப்புலத்தின் வலிமை அதிகரிக்கும். எது காந்தப்புலம் உள்ளே இருக்குல்ல அது, அப்போ வேகமாக சுற்றும். அவ்வளோதான். பாரடேயின் சோதனை எல்லாம் தேவையில்லை. பாரடே முன்னாடி பார்த்தோம்ல அந்த கதை, அதை விட்டுருங்க. மின் இயற்றி, மின்சாரத்தை பற்றி முன்னாடி பார்த்துட்டோம்ல, ஜெனரேட்டர். ஏசின்னு அர்த்தம்? ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். முன்னாடி போகும் ரிட்டர்ன் வரும், முன்னாடி போகும் ரிட்டர்ன் வரும். இது பாருங்கள், இதுதான் ஜென்ரேட்ரு. இதை பற்றி கூடக்கூடியது எது? வழக்கை விதி. 2 காந்தம் இருக்குது, இது ஒரு கம்பி இப்படி இருக்கும். ஓகேவா? அப்படி கரகரன்னு சுற்றும் பொழுது இங்கே உள்ள எலக்ட்ரான் ஓட ஆரம்பிக்கும், இப்படி போகும், அப்புறம் ரிட்டர்ன் இப்படி வரும், இப்படி ஓடும், ரிட்டர்ன் வரும். ஓடி வரும் பொழுது இதான் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இதில் தாவி ஓட ஆரம்பிக்கும். இதை வந்து இப்போ நெய்வேலியிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் அங்கே போகும். நடுவில் எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபேனு கீனு லைட்லாம் வச்சுருக்கோமோ அதெல்லாம் என்ன ஓட ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இதுதான் பாயிண்ட்டு. மின் இயற்றி ஜென்ரேட்டரில் என்ன? ஜென்ரேட்டர் இயக்கம் பற்றி. ஜென்ரேட்டர்னா என்ன அர்த்தம்? மின்சாரத்தை உருவாக்குறது. எந்த விதி விளக்குது? ஃப்ளெமிங்கின் வலது கை. இது உள்ளெல்லாம் ரொம்ப போக வேண்டாம், விட்டுருங்க. டிசி. டிசின்னு என்ன அர்த்தம்? டைரக்ட் கரண்ட். டிசியை உற்பத்தி பண்ணுறது எது? நமக்கு தெரிஞ்சு சோலார் பேனல்லாம் டிசி தான் உற்பத்தி பண்ணும், டைரக்ட் கரண்ட். சோலார் பேனல் இருக்குல்ல, அதை நீங்கள் டேரெக்டாக பயன்படுத்த முடியாது நம்ம ஊரில். அதை கொண்டு வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அங்கே இன்வெர்ட்டர் இருக்கும். அந்த இன்வெர்ட்டர் இருக்குல்ல, இன்வெர்ட்டர்னு சொல்கிறாங்கள்ல, பேட்ரி எலக்ட்ரானை சேமித்து மட்டும் வைக்கும். பேட்டரியில் என்னவா சேமிச்சிருக்கும்? ஏசியா டிசியா? டிசியாக தான் சேமித்து வைக்கும். நம்ம ஈபி லைன் என்னவா இருக்கும்? ஏசி கரண்ட் அங்கேருந்து வரும், டேரெக்டாக கொண்டு போய் பேட்டரியில் சேமித்து வைக்க முடியாது. ஸோ அங்கே தான் இன்வெர்ட்டர் இருக்கும். அடாப்டர்னு சொல்கிறோம்ல, செல்ஃபோனுக்கெலாம் சார்ஜ் மண்டை பெருசாக இருக்கா சார்ஜரு, அடாப்டர். அங்கேருந்து வரக்கூடிய கரண்ட்டு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். அந்த அடாப்டர் என்ன பண்ணும்? அதை டைரக்ட் கரண்ட்டாக மாற்றி என்ன பண்ணும்? செல்ஃபோனுக்குள்ளே அனுப்பி விட்ரும். அது போய் பேட்டரியில் சார்ஜ் ஏறிக்கும். அதே கதை தான் இங்கேயும். வெளியிலேருந்து ஈபியிலேருந்து வர்றது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். அடாப்டரில் உள்ள அதான் இது என்னது? இன்வெர்ட்டர்மா. இன்வெர்ட்னா தலையெல்லாம் மாற்றி விட்றது. ஏசியை டிசியாக மாற்றி உள்ளே சேமித்து வச்சுக்கும். இப்போ கரண்ட் போயிடுச்சு, அங்கே அந்த இன்வெர்ட்டரில் ஒரு சத்தம் வருதா டப்புன்னு, அப்படியே ஏசியெல்லாம் பிடிச்சி டிசியாக மாற்றி உள்ளே வச்சுக்கிட்டே இருக்குது. திடீர்னு என்னாச்சு? கரண்ட் போயிடுச்சு தெரிஞ்சிடும். அதுக்கு உடனே என்ன பண்ணும்? ரிவர்ஸ் ஆகிரும் டப்புன்னு. உள்ள டிசியெல்லாம் என்ன பண்ணும்? ஏசியாக மாற்றி நம்ம வீட்டுக்குள்ளே அனுப்பிவிடும். வீட்டுக்குள்ளே மட்டும்தான் அனுப்பும், வெளியில் அனுப்பாது. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? ஆமாம், அதுதான் அங்கே கொடுத்துருக்கான். ஆனால் ஓவராக கொடுத்துருக்கான். ரைட். அதே மாதிரி தான் இப்போ சோலார் பேனல் இருக்குல்ல, அதிலேருந்து டிசி ப்ரொடக்ஷன் ஆகி வரும், டிசியாகவே போய் சேவ் ஆகிக்கும் உள்ள. அப்புறம் நம்ம வீட்டுக்கு அனுப்பும்பொழுது என்ன பண்ணும்? அதை ஏசியாக மாற்றி எங்கே கொடுப்போம். ஏன்னா நம்ம பொருள் எல்லாமே, மின்சாதன பொருள் எல்லாமே இதில் தான் இயங்கும், ஏசியில் தான் இயங்கும். மின் மாற்றி, டிரான்ஸ்ஃபார்மர். எலக்ட்ரிக் மோட்டார் முன்னாடி பார்த்தோம்ல, மின் மோட்டார். அது எலக்ட்ரிக் ஜெனரேட்டர். ஜெனரேட்டர்னு சொல்கிறது கூட தப்பு. ஜெனரேட்டர்னால் உருவாக்குறது. எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் எலக்ட்ரான்ஸை ஓட வைக்கிறாரு, அதனால தான் அதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர். டிரான்ஸ்ஃபார்மர்.
இருக்கா வீட்டுக்கிட்ட? இப்போ நெய்வேலியில் உற்பத்தி ஆகுது, நம்ம ஊருக்கு வரணும். சரியா? மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி பார்த்தோம்லங்க, அது மாதிரி நெய்வேலியில் ப்ரொடக்ஷன் ஆகிற கரண்ட் இங்கே வரணும். அங்கே லோ வோல்டேஜ் தான் ப்ரொடக்ஷன் ஆகும், அதை பயங்கர ஹை வோல்டேஜாக மாற்றும். மின்னழுத்த வேறுபாடு அதிகம், அங்கே அழுத்தம் அதிகமாகும், அப்படியே வரும். அதான் ஹை வோல்டேஜ்னு போட்டிருப்பான். ஹை வோல்டேஜாக மாற்றி அங்கேருந்து அனுப்பினோன்னா என்ன ஆகும், அங்கேருந்து சேலத்துக்கு வரும். அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே விட்டு அவ்வளோதான், வீடுலாம் டப் 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 அவ்வளோதான், முடிஞ்சிடும். நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அதை என்ன பண்ணுவோம், அந்த ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாக மாற்றி நமக்கு ஏற்ற மாதிரி. நம்ம வீட்டில் எவ்வளோ வோல்டேஜில் ஃபங்க்ஷன் ஆகும்? 200 220 அல்லது 230, 200 இருக்கும் அங்கே பிரச்சனை. சரியா? அமெரிக்காவில் 110. ஃப்ரீக்குவென்சி நம்ம ஊரில் 50-60, அங்கே 60. அப்போ இங்கே உள்ள நம்ம வீட்டு பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர், அது என்ன பண்ணாத, அந்த ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாக மாற்றிடும். வோல்டேஜ்னா என்ன அர்த்தம்? வோல்டேஜ் மின்னழுத்த வேறுபாடு அதானது, அதோட அளவு தான் வோல்டேஜ். குறைந்த மின்னழுத்தத்தை உயர் மின்னழுத்தமாகவும் உயர் மின்னழுத்தத்தை குறைந்த மின்னழுத்தமாக மாற்றுவது பயன்படும் கருவி தான் அது மின்மாற்றி. டிரான்ஸ்ஃபார்மர், எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே அது. தேவையானு பார்க்குறேன்லாம் விட்டுலாம். சரி, ஏற்று மின்மாற்றி. சரியா? அங்கே இருக்குல்ல லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜாக மாற்றுறது எங்கே, நெய்வேலியில். அதுக்கு பேர் என்னது, ஏற்று மின்மாற்றி. லோ வோல்டேஜ் டு ஹை வோல்டேஜ். எ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப்னா என்ன அர்த்தம், உயர்த்துறது, ஏற்றுறது. இன்க்ரீசஸ் தி வோல்டேஜ், டிக்ரீசஸ் தி கரண்ட் அண்ட் வைஸ் வெர்சா. அதேமாரி என்னாகும், டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகும். என்னவா, ஹீட்டாகவோ சவுண்டாகவே டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகும். அதனால தான் உள்ளே ஆயில் ஊற்றி வச்சுருப்பாங்க. இன்னொன்று டிரான்ஸ்ஃபார்மர்கிட்ட பக்கத்தில் போய் பாருங்க சத்தம் வரும். அப்போல்லாம் என்ன ஆகும், எலக்ட்ரான் அது இழக்கும் டிரான்ஸ்ஃபார்மரில். சரியா? ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதை உள்ளே என்ன வச்சுருக்கான், ஆயில் ஊற்றுவான் அப்பப்போ. மற்றது உள்ளே தேவையில்ல, விட்டுருங்க. ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இதெல்லாம் ரொம்பலாம் தேவையில்லை. ஏற்று மின்மாற்றி, இறக்கு. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறலானது இறக்கு மின்மாற்றி, ஸ்டெப் டவுனு. ஹை வோல்டேஜில் வரும், அதை பிடிச்சி லோ வோல்டேஜாக மாற்றணும். உள்ளெல்லாம் ரொம்ப போக வேண்டாம், அவ்வளோதான் போதும். டிசியோட என்ன பண்ண முடியாது, மின்மாற்றியை பயன்படுத்த முடியாது. ஏசி தான் டிரான்ஸ்ஃபார்மர், டிசிக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது. அதனால தான் டிசி கரண்ட்டை ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. டிசி கொஞ்சம் தூரத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியும். நெய்வேலியில் உற்பத்தி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வர முடியாது. எதை, டிசியை, டைரக்ட் கரண்ட்டை. ஆனால் அது ஹை வோல்டேஜாக மாற்ற முடியாது. ஹை வோல்டேஜ் தான் இருந்தால் தான் நாம் அங்கேருந்து இங்கே மின்சாரம் பாயும். இது முன்னாடி பார்த்தது தான். ஒளிபெருக்கியில் யூஸ் ஆகுதா, அதனால அவ்வளோதான். காந்தத்தூக்கல் தொடர்வண்டி, அந்த மேக்லீவா அது பார்த்தோம்ல, அது அப்படியே பார்த்தாச்சு. மருத்துவத்துறையில் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு யூஸ் ஆகுது. பாடம் முடிஞ்சிச்சு. எது மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுது,
உள்ள மின்சாரம் போகணும். இயந்திரம்னா என்ன அர்த்தம்? இயங்கணும், ஒரு பொருள் இயங்கணும். எலக்ட்ரிக் எனர்ஜி இன்ட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது எது? யார் தான் சொல்லு? மின்னியற்றியா? மோட்டார் மின்னியற்றி மின்சாரத்தை உருவாக்கும், இயக்க ஆற்றல் மின்னாற்றலை உருவாக்கும், அதை வந்து மின்னியற்றி. மின்மாற்றி வேலை செய்யும். இதில் டிரான்ஸ்ஃபார்மர் எதில் வேலை செய்யும்? ஏசியில் மட்டும் இப்போ தான் பார்த்தோம். மின்னோட்டத்தை ஏசி மின்னியற்றியின் சுருளில் வெளிச்சுற்றுக்கு எடுத்து சொல்லும் மின்னியற்றியின் பகுதி. இது வேண்டாம் விட்டு, தூரிகை அது ஆக்சுவலாக, அது வேண்டாம் விட்டுருங்க. இந்த பிரஷ்ன்னு ஒன்று சொன்னால, அது காந்தப்பாய அடர்த்தியின் அலகு வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். காந்தப்புல தூண்டலின் எஸ்ஐ அலகு மேக்னெட்டிக் ஃபீல்டு இண்டக்ஷன். எது? காசா? காஸ் அதுவாக தான் இருக்கும். உயர் மாறுதிசைமின்னோட குறைந்த மாறுதிசைமின்னோட மாற்றுறதுக்கு பயன்படும் கருவிகள் எது? உயர் ஸ்டெப் டவுன். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தானே? டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன். மின் மோட்டார் டேஸை மாற்றுகிறது. மின் மோட்டார் எதை 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 மாற்றுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. எது? மின் மோட்டார். மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கான கருவி டேஸ் ஆகும். ஜென்ரேட்டர். மின் இயற்றி. மின் இயற்றி முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே காந்தப்பொருள். காந்தம் அல்லாத பொருள். மின்னோட்டம் மற்றும் காந்தவியல். காந்த தூண்டல். மின் இயற்றி. மின் இயற்றி தானே பாருடு இல்லையா? ஹையர் ஸ்டெட்டா? ஜென்ரேட்டர். ஒரு மின் இயற்றி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாறுது. கரெக்டா? மின் இயற்றி ஜென்ரேட்டர். அது சுற்றுறதுனால தான் என்ன ஆகுது? பார்த்துருப்போம், 2 காந்த வச்சுருப்பாங்க, ராடு சுற்றணும். ராடை யார் சுற்ற வைப்பா? ஒன்று டீசலு பெட்ரோல் வச்சு எரித்து அனல் மின்சாரம், அல்லது தண்ணி டேமில் பார்த்தோமா அதெல்லாம், அல்லது நியூக்ளியர் எனர்ஜி. அப்போ அந்த ராடு சுற்றும் பொழுது என்ன ஆகுது? அந்த காந்தப்புலம் அந்த காந்தத்தை தூண்டி விடும், மின்சாரம் ஓட ஆரம்பிக்கும், எலக்ட்ரான்ஸ் ஓட ஆரம்பிக்கும். காந்தப்புல கோடுகள் எப்பொழுதும் ஒன்றையொன்று விளக்குகின்றன, வெட்டி கொள்வதில்லை. வெட்டி கொள்ளாது, விளக்குதுன்னு சொல்ல முடியுமா? பேரலாக இருக்கும். பேரலாக இருக்கும். ஃப்ளெமிங்கின் இடதுகை விதி மின்னியற்றியின் விதி எனவும் அழைக்கப்படுகிறது. வலதுகை தான் மின்னியற்றி. மின் மோட்டார் தான் அது இடதுகை. வலதுகையில் உற்பத்தி ஆகுது, அங்கேருந்து உற்பத்தியாகி வருது வலதுகை. அதில் மோட்டார் இயங்குது இடதுகை. அப்படி வச்சுக்கோங்க. இடக்கை விதி என்னது? மின் மோட்டார் தத்துவம். மின் இயற்றி தத்துவம் வலக்கை விதி. அவ்வளோதான். சுருளின் பரப்பை குறைப்பதன் மூலயமாவா? அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தினா வேகம் அதிகமாகும். ஒரு மின்மாற்றி நேர்திசை மின்னோட்டத்தை மாற்றுகிறது. மின்மாற்றி அப்படியா? டிரான்ஸ்ஃபார்மர் தான் சொல்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் தான் பார்த்தோம். ஹை வோல்டேஜ் டு லோ வோல்டேஜ். இந்த இன்வெர்ட்டர் இருக்குல்ல, இது தான் என்ன பண்ணும்? ஏசி டு டிசி, டிசி டு ஏசி. வீட்டில் இருக்குல்ல யூபிஎஸ், அது வோல்டேஜை மாற்றினா அதுக்கு பேர் என்னது? மின் மாற்றி, டிரான்ஸ்ஃபார்மர். முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டெய்லி நம்ம லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம்
இன்வெர்ட்டர்மா அவன்கிட்ட கேட்டானா எனக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி கேட்பேன், என்ன இன்வெர்ட்டர்ன்றது பேட்ரின்ற என்னையா அதுன்னு கேட்டால், அது இன்வெர்ட்டருங்க இது பேட்ரிங்க, சரி என்ன வேலை செய்யணும்னு கேட்டால் அது இன்வெர்ட்டர் இது பேட்ரி அப்படிம்பா. அவ்வளோதான். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்ட்டுருவான். இன்வெர்ட்டர் என்ன வேலை பண்ணுது? ஏசியை டிசியாகவும் டிசி ஏசியாக மாற்றிடணும். சரியா? கஷ்டப்பட்டு படிக்கணும் அதை. லைஃபு பார்த்துக்கோங்க. எல்லாம் காசு செலவு பண்ணி வாங்க போகிறீங்க, எல்லாம் புரிஞ்சு தானே வாங்கணும். ஏதாவது அப்படி புரிஞ்சு வாங்குகிறோம்? நம்ம கூத்தாடி பசங்க எவனாவது விளம்பரத்தில் காமிச்சிட்டானா போதும், அடிக்கடி விளம்பரத்தில் வந்து அதை வாங்கிடுவோம். அவன் தானே. அடுத்தது ஒரு இறக்கு மின்னியற்றியில். இறக்குனா என்ன அர்த்தம்? ஹை வோல்டேஜ் டு லோ வோல்டேஜ். முதன்மை சுற்றில் உள்ள, இது வேண்டாம், இது டெக்னிக்கல், அது வேணான்னு தான் நான் சொல்லிட்டு வந்தேன். சரி, அவ்வளோதான். எது முடிஞ்சுது? மேக்னட்டிசம் முடிஞ்சு போச்சு, ஓவர். அடுத்து என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே பார்த்துருக்கணும். கெமிஸ்ட்ரியில் பார்க்க வேண்டியது இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க.